வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளின் வங்கி கணக்கில் 20வது தவணை தொகை ரூபாய் 2000 எப்போது வரும்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்தியாவிலே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டத்தில் உண்டான இந்த பிஎம் கிசான் திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயிகளிடையே மிகவும் வரவேற்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கோடி விவசாயிகள் பயன்பெற்றுட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபா 3 விதமாட்டு கொடுக்குறாங்க. 3 தவணையாட்டு ரூபாய் 2000 வைத்து 3 தவணையாட்டு 6000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்டாகவே விவசாயிகளின் வங்கி கணக்கில் அவங்களுடைய ஆதார் பேஸ் படி கொடுத்துட்டு வராங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 தவணை தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19வது தவணை தொகை 24 பிப்ரவரி 2025. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை தான் இந்த தவணை தொகை கொடுப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 19வது தவணை தொகை கொடுத்து 4 மாதம் ஆகிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே எப்போது இந்த அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு அவங்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதற்கான தொகை அஃபிஷியலாக இன்னும் அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் அறிவிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 19வது தவணை தொகை தான் அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. 20வது தவணை தொகை இன்னுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் 20வது தவணை தொகை பார்த்தீங்கன்னா ஜூலை மாத இறுதிக்குள் வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இகேஒய்சி எல்லாம் உடனடியாக அப்டேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் அலாட், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்கணும், இகேஒய்சி எஸ் இருக்கணும், பேங்க் ஆதார் சீடிங் எஸ் இருக்கணும். இந்த 3மே எஸ்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணாமல் இருந்தாலும் சரி, லேண்ட் சீடிங் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கணும், அது கட்டாயம். இந்த இகேஒய்சி நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருந்து. இனி 20வது தவணை தொகை அப்படி கிடையாது, இகேஒய்சி கண்டிப்பாக பண்ணணும். ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இகேஒய்சி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னு சொன்னால் சீக்கிரமாக போய் பார்த்துட்டு அதன்படியே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாகவே இகேஒய்சி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20வது தவணை தொகை கண்டிப்பாட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் பேஸ் படி வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை கடைசி வாரத்தில் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்குள்ளே வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த திட்டத்தில் உங்களுக்கு அக்ரி லேண்ட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் என்ன சேரலைன்னு சொன்னால் நியூ ஆட்டை நீங்கள் ஆன்லைனில் சேர்ந்துக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற இசேவை மையம் சிஎஸ்சி சென்டரில் போய் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் புதுசாக சேரணும்னு கேட்டால் கண்டிப்பாட்டு உங்கள்கிட்ட ஃபார்மர் ஐடி இருக்கணும். நீங்கள் விவசாயம் பண்ணுறதாட்டு ஒரு ஐடி இருக்கணும். அந்த ஐடி இருந்தால் மட்டும்தான் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். முன்னால் இந்த ஐடி கேட்கல, இப்போ நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த ஐடி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.